கிடையாது. வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? நமக்கு சோறு தான் முக்கியம். வணக்கம் உறவுகளே, இது ஐயோம்மா சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான மில்லட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மில்லட் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்து வச்ச மில்லட் பாஸ்தாவை அதில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரம் வெந்துடும், பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி தனியாக ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 5-6 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயமும் 6 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அது கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சோடனே இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நல்லா தண்ணி வற்றுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மில்லட் பாஸ்தா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த சாஸை நம்ம மில்லட் பாஸ்தா கூட சேர்த்து கிளறி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே சீஸை துருவி விட்டு ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்தியான மில்லட் பாஸ்தா சூப்பராக இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.